இதை தவிர எனக்கு உங்ககிட்ட சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, பேசுறதுக்கு எதுவும் இல்லை. நீ நல்ல கேமர், நீ தோத்தாலும் சரி நீ ஜெயிச்சாலும் சரி எங்கள் மனசில் நீ ஜெயிச்சிட்ட அப்படிங்கிறது, நீ தோக்குறியோ ஜெயிக்கிறியோ அது செகண்டரி, எங்கள் மனசுலேயே ஜெயிச்சிட்டு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கேம் பர்ஸ்பெக்டிவில் பேசுகிறாங்க. இவள் அப்பட்டமாக லவ் லெட்ரு கொடுத்துருக்கா, லவ் ப்ரொப்போசல் சொல்லியிருக்கா, ஆனால் அவன் கேம் பர்ஸ்பெக்டிவில் பேசுகிறான். அப்பட்டமாக அம்மா தாயே, உன் பழக்க தோஷமே எனக்கு வேணாம், உன் பக்கமே நான் தலை வச்சு படுக்க மாட்டேன், ஏதோ கேமுக்காக வந்தேன், ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு, இப்போது ரீஎன்ட்ரியாக வந்திருக்கேன், மான மரியாதையை காப்பாற்றிட்டு போகணும், திருப்பிலாம் உங்கள் ட்ராப்லலாம் மாட்டி என் பேரெல்லாம் கெடுத்துக்க முடியாது, என் ஃபேமிலி என்னை சும்மா விட மாட்டாங்க, எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, அவங்க கைடன்ஸ்னு எனக்கு ஒன்று இருக்குது, அவங்கள கேட்காம நான் எந்த டெசிஷன் எடுக்க முடியாது, முதல்ல இது எனக்கே ஓகே இல்லை அப்படிங்கிறத அப்பட்டமாக சொல்ல முடியாமல் அந்த பையன் நெளிவு சுழிவாக அந்த சூழ்நிலை அவாய்ட் பண்ணுறான். இந்த அம்மா வந்து லவ் ப்ரொப்போசல் சொன்னோடனே அவன் வந்துட்டு ஹக் பண்ணிடுவான், அப்படியே வந்து நானும் உன்னை மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிடுவான் அப்படின்லாம் இந்த அம்மா எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அந்த சைட்லேருந்து ஒரு வெங்காயமும் வரல. அவன் வந்து இது ஒரு தேவையில்லாத ஆணி அப்படின்னு அவன் மைண்ட் வைஸ் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவன் வந்து கேம் பர்ஸ்பெக்டிவில் சொன்னோன்னே அந்த இடத்துல ஆதிரை என்ட்ரி ஆகுறாங்க. ஆதிரை என்ட்ரி ஆனவுடனே வந்து இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது அப்போ வந்து என்னடா சொல்கிற, முதல்ல இந்த துஷாரை வெளில அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி, துஷார் தான் அவகிட்ட வழிகிற மாதிரி அவள் பேசுகிற ஆதிரி, ஆனால் இவ தான் அங்கே வழிஞ்சிட்டு இருக்கா. இதெல்லாம் அந்த தலை ரூமில் நடக்குது, ரெண்டு பேரும் பர்சனலாக பேசுகிறாங்க. அப்போ வந்து அவளுக்கு மொக்கமே மாறிடுதுங்க. அந்த அரோராக்கு மாறிட்டு வந்து நான் உங்ககிட்ட, அப்போ வந்து ஆதிரி கிட்ட சொல்கிறான், அவங்ககிட்ட நான் கொடுக்குறேன்டி ப்ரொப்போசல்னு சொல்லிட்டு ஒரு க்யூட்டாக ஒரு விஷயத்தை என்னோட ஃபீலிங்ஸை நான் சொல்கிறேன், ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம நான் ஓப்பனாக அதை சொல்கிறேன், அவன் வந்து கேம் பர்ஸ்பெக்டிவில் இதை பேசுகிறான், எனக்கு எப்படி என்ன சொல்கிறதுன்னு தெரில, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு செம்ம ஹர்ட் ஆகிடுது. செம்மையாக அது என்னது அப்படி ஆகிடுது அந்த முகம். எனக்கு எப்படி அது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு கூட தெரில, அப்படியே டக்குன்னு அழுகு வந்துருமே அந்த அம்மா கண்ணில், அப்படி கண்ணு முட்டை அந்த அழுகை நிற்கிது. அதுலேயும் சாரீ கட்டிட்டு அழகாக க்யூட்டாக ஒரு ஹீரோயின் படத்தில் எப்படி ப்ரப்போஸ் பண்ணுவாங்களோ அப்படி ப்ரப்போஸ் பண்ணுறான். அப்படியே வந்து அந்த புடவையிலையும் அந்த லிப்ஸ்டிக்லேயும் அந்த ஒரு ஃப்ரீ ஹேர்லேயும் அப்படியே அவங்ககிட்ட வந்து ட்ரூ லவ்வை சொல்லி என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி லவ் ப்ரப்போசலை கொடுக்குறா. அது யோசிச்சு பண்ணணும் அரோரா, நீ வந்து கேம் ஆட வந்திருக்கல, பாரு மாதிரி பொண்ணுங்களுக்கே கேம் ஆட வந்தில்ல, அதை மட்டும் பண்ணு, இது இந்த வேலைலாம் எதுக்குன்னு சொன்ன சொசைட்டி இது, நீ சொசைட்டியில் என்னவா இருக்கன்னு உனக்கோ தெரியும், சுற்றி இருக்கவங்களுக்கோ தெரியும், அப்படின்னும் போது உனக்கு எதுக்கு அரோரா இந்த வேலைலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவள் அதை பட்டும் படாமல் கம்முனே இருந்தான். அப்போ வந்து இவ வந்து ஆதிரை கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறா, இந்த மாதிரி இவன் வந்து இப்படி ரியாக்ட் பண்ணுறான், இதுக்கு கேம் பற்றி பேசுகிறான், நான் சொன்னதுக்கும் நான் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணதுக்கும் நீ சொல்கிற பதிலுக்கும் சம்மந்தமே இல்லையே, என்னடா இப்படி சொல்கிற அப்படின்னும் போது எனக்கு வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அதாவது அவன் லிட்ரலாக அவன் வந்து அவாய்ட் பண்ணுறான்றது தெரிஞ்சு இவளால் அதை அக்செப்ட் பண்ண முடியல. அந்த கண்ணும் மூக்கும் அப்படியே